இந்நிலையில் மைசூருவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜானகியம்மா அவர்களுடைய உடலுக்கு பின்னணி பாடகர் மனு சற்று நேரத்திற்கு முன்னாடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். அவர் நம்முடைய செய்தியாளர் சதீஷ் முருகன் கிட்ட பேசிய அந்த பிரத்யேக காட்சிகளையும் இப்போ பார்த்துடலாம். பாடகி ஜானகி உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமெரிக்காவிலிருந்து இன்று காலை சென்னை திரும்பியிருந்த பாடகர் மனோ மைசூரில் இருக்கக்கூடிய அவர் உடல் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவரிடமே கேட்போம். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாடல் ஜானகி அம்மா அவர்கள் மட்டும் ஜோடியாக பாடியிருக்கிறார். அவருடைய அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம கேட்க இருக்கோம். சார் வணக்கம் சார். இந்த இழப்பு உங்களுக்கு பர்சனலாக எப்படிப்பட்ட ஒரு இழப்பு? மோர் தென் 1500 சாங்ஸ் நீங்கள் அவங்க கூட பாடியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜானகியம்மா பற்றி நான் பேசுகிற வயசு கிடையாது, எனக்கு அனுபவம் கிடையாது. அவங்க எவ்வளவு நம்ம கேவி மகாதேவன் ஐயா காலம், சுப்பைய நாயுடு சார் காலத்திலிருந்து ஆதிநாராயண ராவ் பெண்டியால அப்படிப்பட்ட மகான்கள் கூட எப்படி ஜாவளி, ராகமாலிகா, சிங்கார வேலனே தேவா, இந்த பாட்டு இப்போ கற்றுக்கிற பசங்களுக்கு சூப்பர் சிங்கர்ஸில் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு 10 கமாண்ட்மெண்ட் சென்டர் மாதிரி ஒரு டிகிரி மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் அவங்க எப்படி அசால்ட்டாக இவ்வளவு சின்ன புக்கில் எழுதி அதில் எங்கே ஸ்வரம் எழுதுவாங்க, எங்கே லிரிக்ஸ் எழுதுவாங்க அப்படின்றது எப்போ பார்த்தாலும் ஒரு அதிசயம். எத்தனை வெரைட்டிஸ், ஒரு கிளாசிக்கலா, ஒரு ஃபோக்கா, ஒரு வெஸ்டர்ன் சாங்கா, ஃபேமிலி சாங்கா, லவ் சாங்கா, சோக பாடலா, எந்த ஜோனருக்கு போனாலும் அந்த மியூசிக் டைரக்டர் 100% அவங்க கேட்காத எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற மகா கலைத்தாய். இந்த கலைவாணி நமக்கு அவங்க பூர்ணமான ஜென்மம். நான் இல்லைன்னு சொல்லலை. 87 வயசு நல்லா இருந்தாங்க. நான் இப்போ 2 வீக்ஸ் பேக் என் பேத்தி, நான் என் பொண்ணு எல்லாமே யூஎஸ்லேருந்து ஃபோனில் எவ்வளோ ரொம்ப நேரம் பேசணும். அதுக்கப்புறம் வைரல் ஃபீவர் வந்ததுன்னு சொன்னாங்க. பட் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இவ்வளவு சீக்கிரமாக கடவுள்கிட்ட போவாங்கன்னு எதிர்பார்க்கல. 86 அம்மா கூட நான் தெலுங்கு பாடியிருக்கேன். 85 பிரேமலோகா ரணதீரா கன்னடாவில் ஹம்சலேகா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அம்மா கூட தான் பாடினேன். ஸோ அதெல்லாமே மறக்க முடியாது. இந்த ஜெர்னி 40 இயர்ஸில் அவங்க கூட எத்தனையோ லாங்குவேஜஸ், ஹிந்தி பாடியிருக்கேன், ஒரியா பாடியிருக்கேன், தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், செம்பருத்தி ஃபுல் அந்த அதில் பாரதிராஜா சாருக்கு மணியே மணி குயிலே அம்மா கூட தான் பாடினேன். சின்ன ராசாவே சித்தெரும்பு ஒன்று கழிக்குதா வால்டர் வெட்டு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிலா காயும் நேரம் சரடு மாதிரி செம்பரத்தில் அத்தனை டுவேட்ஸ் அவங்க கூட. எப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஜூனியரா சீனியரானு பார்க்க மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸ்பிரஷன் ஏதாவது அங்கே ஓரளவுக்கு ஏதாவது கம்மியாக இருந்தால் மைக் ஆஃப் பண்ணி நம்மக்கிட்ட இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம மனசை புண்படுத்தாமல் அவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்குற மகாத்தாய். ஒரு கஞ்சிரா வாசிக்கிறவங்க ஒரு பிளேயருக்கு, மியூசிஷியனாக அவங்களுக்கு ஈக்குவலாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கிட்ட நம்ம பேசிட்டோம்னா லைஃப் டைம் நம்ம மறக்க மாட்டோம். ஜானகியம்மா, எஸ்பிபி சாரும் அப்படிதான். ஸோ இவங்க எல்லாம் கடவுளால் இங்கே இசை துறைக்கு கொடுக்கப்பட்ட கந்தர்வர்கள். அவங்க இந்த தேகத்தோடு இருக்க மாட்டாங்க. பட் மனிதன் இருக்கிற வரைக்கும் அவங்க பாடல் இல்லாத ஒரு நாள் நமக்கு இல்லை. 100%. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கு. நான் இவ்வளோ நேரம் ஆச்சு சென்னையிலேருந்து இவங்க சேர்கிறதுக்கு. அம்மா ஆன்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிற தவிர ஒன்றும் செய்ய முடியாது. பல்வேறு லைவ் கான்சர்ட்ஸில் நீங்கள் ஒரு தாய் மகன் போல் நீங்கள் டூயட்ஸ் பாடினாலும் கூட அவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணுறது, நீங்கள் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுற ஒரு மாதிரி ஒரு அந்த மதர்லி பாண்ட் உங்கள்கிட்ட இருந்தது. அது எப்படி அது டெவலப் ஆச்சு? அது உங்களுக்கு எவ்வளோ இப்போ மிஸ் பண்ணுறீங்க? நான் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ஏதாவது கொஞ்சம் நான் உங்கள் கூட நகைச்சுவையாக இருக்கலாமாப்பா, நீ உனக்கு என்ன வேணுமோ தோணுது பண்ணப்பா, மக்கள் ரசிக்கணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அதாவது நான் எவ்வளோ சின்ன ஜூனியர் சிங்கர், பட் அவங்க கூட ஈக்குவலாக பார்த்துட்டு நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குறதுன்றது அவங்க பெருந்தன்மை. அந்த மாதிரி கொடுக்கலன்னா அவங்க கூட நின்று பாடுறதே ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறமா அவங்கள சிரிக்க வச்சு நான் ஏதாவது சில்மிசம் பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்துறதுன்றது இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு கிரேட் சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்.
அதாவது அவங்க சத்தியமா சரஸ்வதியுடைய அம்ச, இவங்க எல்லாமே சவுத் இந்தியா கிடைச்ச பொக்கிஷங்கள். சவுத் இந்தியன் இசைக்கு இவங்க பில்லர்ஸ். இவங்க எல்லாமே சினிமா, நீங்கள் அந்த காலத்துலேருந்து நமக்கு அவங்க விட்டு போன சொத்துங்கள்லாம் இவங்க குரல்கள் தானே ஒலித்தது. அது காலத்துக்கு அது இது கொண்டே இருக்கும். அது நோண்டிக்கிட்டு எடுக்கிறவங்களுக்கு அவ்வளவு சொத்து கிடைக்கிற மாதிரி இசை மேலே ஆர்வம் உள்ளவங்களுக்கு அவங்க எவ்வளவோ விட்டு போயிருக்காங்க. அவங்க கூட பணியாற்றிய பெரிய பாக்கியம் இறைவன் நமக்கு கொடுத்ததுக்கு எனக்கு எஸ்பெஷல்லி நான் ஒரு 40 வருஷம் அந்த அம்மா பாசத்துக்கு நான் அவங்க மனசில் ஒரு இடம் கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜானகி அம்மா இந்தியா முழுமைக்குமானவர்கள். எனினும் தமிழ்நாடு தமிழ் மக்கள் மீது அவங்க கொஞ்சம் அதிகமான பாடல்கள் பாசமாக இருக்கட்டும். தமிழக அரசிற்கு இவர்களுடைய இறப்பிற்கு பிறகு உங்கள் தரப்புலேருந்து ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? அவங்க பெயரில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மனசு உள்ள ஒரு அற்புதமான மனிதர், நடிகர், நமக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவங்க கேட்காமலே அரசு மரியாதை எல்லாருக்கும் தர்றாங்க. அவங்க பேத்தி இங்கே இருக்கிறதுனால மேடம் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக அங்கே அவங்களுடைய சின்னமாக ஏதாவது அவர் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் அரசுக்கிட்ட, முதல்வர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். தமிழ்நாடு அரசிற்கு பாடகர் மனோ, மறைந்த பாடகி ஜானகி அவர்களின் நினைவாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நினைவு சின்னமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்களை நினைவு கூறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாடகர் மனோ ஜானகி அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். இவரை தொடர்ந்து பல்வேறு பிரமுகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கோரிக்கை என்பது பாடகர் மனோ வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்பவே ஒரு முக்கியமான கோரிக்கை பாடகர் மனோ அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவில் பிறந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் எஸ் ஜானகி என்றாலுமே கூட தமிழ்நாட்டில் தான் அதிக காலம் இருந்திருக்காரு. இங்கே தமிழ் ரசிகர்களோட எஸ் ஜானகி அவர்களுக்கு உண்டான பிணைப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தன்னுடைய இறுதி காலத்தில் மைசூரில் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக அங்கே கழித்திருக்கிறார். அங்கே தற்பொழுது வாழ்ந்து மறைந்த நிலையில் கர்நாடக அரசு தங்கள் மாநிலம் தரப்பிலிருந்து முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படும்னு ஒரு அறிவிப்பு அறிவித்து அந்த ஒரு பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தமிழ்நாடும் எஸ் ஜானகி மாதிரியான ஒரு மாபெரும் லெஜெண்டுக்கு, ஒரு மாபெரும் இசை பேரரசிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. மனோ அவர்கள் கோரிக்கை வச்ச மாதிரி இங்கே எஸ் ஜானகி அவர்களுக்கு இங்கே ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி தற்பொழுது தமிழக அரசு நோக்கி அந்த ஒரு எதிர்பார்ப்பு திரும்பி இருக்கிறது மனோ அவர்களின் கோரிக்கை மூலமாக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.